வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு அருமையான பதிவு. எனக்கு இப்ப 33 வயசாகுது, 35 வயசாகுது. எனக்கு இப்பதான் திருமணமே ஆக போகுது. கொஞ்சம் நல்லா பெஸ்டா நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த டைமிங் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா விரைப்பு பரவாயில்ல, ஆனால் முன்னாடி இருந்தால் அந்த வீரியமா இல்லை அப்படின்றீங்க. 30 வயதுக்கு அப்புறம் இயல்பாகவே எல்லா ஆண்களுக்கும் விரைப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். 30, 35, 40 வயதுக்கு ஏற்ற மாதிரி வீரியம், உடலுடைய அமைப்பு வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீரியம்ன்றது கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாமல் டைமிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதோட நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள், அதாவது ரொம்ப ஹீட்டான ஒரு வேலை, டிரைவிங்ல இருக்கேன், நான் ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன், அடுப்பு பக்கத்துல இருந்து வேலை பார்க்குறேன், நான் பார்க்கக்கூடிய மிஷின்ல ஹீட் அப்படியே பயங்கரமா கொதிச்சு வெளியில வரும், அப்படியே உடம்பெல்லாம் ஈரமான சட்டை போட்டு போனாலும் அப்படியே காஞ்சிரும் ஒரு 10 அரை மணி நேரத்துல அப்படின்றவங்களுக்கு இந்த குறைபாடு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ இந்த வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் அதிக உஷ்ணம் பட உங்களுக்கு விந்தணுக்கள் குறைவது மட்டும் இல்லாம விரைப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மெயினா இந்த டைமிங் பிரச்சனை அதிகமா வர ஆரம்பிச்சிடும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது உதாரணத்துக்கு எனக்கு இப்ப திருமணம் ஆச்சு, 5 மாசம் ஆகுது, ஓரளவுக்கு 5 மாசமா நல்லா டைமிங் இருந்துச்சு. இப்ப சுத்தமா டைமிங்ல ஒரு 4 ஸ்ட்ரோக் கொடுத்தாலே போதும், 5 ஸ்ட்ரோக் கொடுத்தாலே வெளியில வந்துருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 முக்கியமான இன்கிரிடியன்ட். இந்த 3 முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேலம் பிசின். நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. வேலம் பிசின் ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முருங்கை பிசின் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 3ம் நல்லா சுத்தமா இருக்கணும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி கருப்படைஞ்சு ஓட்ட விழுந்து வண்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கு அப்படின்னாக்கா வாங்குங்க. இப்ப இந்த 3 பிசினும் 25 கிராம் சம அளவு வாங்கிட்டு இதை அப்படியே பவுடர் பண்ணிடலாம். சும்மா நம்ம சுத்தியை வச்சு தட்டிட்டு மிக்சியில போட்டா பவுடர் ஆயிரும். நல்லா சின்ன ஜார்ல போட்டு இந்த 3ஐயும் சேர்த்து பவுடர் பண்ணிருங்க. ஸோ இதோட நாட்டு மருந்து கடையில அஸ்வகந்தா சூரணம்னு கேளுங்க. அஸ்வகந்தா பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 3 பவுடர் பண்ணியிருக்கோம். வேலம் பிசின், முருங்கை பிசின், பாதாம் பிசின், இந்த 3 பிசினும் இந்த பவுடரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காலையில 3 கிராம், இரவு 3 கிராம் பசும் பால்ல குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. பால் அப்படி இல்லாத பட்சத்துல பாக்கெட் பால்ல எடுத்துக்கோங்க. இது நீங்க எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்ச 11 நாள்லயே உங்களுக்கு இந்த டைமிங் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். 30 நாள், 1 மாத காலத்திலேயே உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைச்சிடும். 48 நாள் சாப்பிட்டுட்டு நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தொடரணும் அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்த்து நீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன அப்படின்றத, உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப இந்த ஆரம்ப கட்ட நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெமடி சூப்பரா வேலை செய்யும். ஒரு 3 மாசமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, 5 மாசமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க இப்ப நான் சொன்ன இந்த காம்பினேஷன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு முழுமையா தீர்வு கிடைச்சிடும். வருடக்கணக்கில் பிரச்சனையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இதுக்கு தனியாக காம்பினேஷன்ஸ், நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடியது இருக்கு. அதை நீங்க தொடர்ந்து ஒரு 3 மாத காலம், 48 நாள், 2 மாத காலம் எடுத்துக்கும் போது முழுமையா தீர்வு கிடைக்கும். சரி, இது சாப்பிடும் போது என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா அதிக உஷ்ணம் கொடுக்கக்கூடிய நண்டு, கோழி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் உபயோகப்படுத்தக்கூடாது. டொபாக்கோ ஐட்டம்ஸ், அதாவது இந்த பான் பராக்கு, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்க இதை எடுத்துக்கிட்ட 3ல இருந்து 5 நாள்லயே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். என்னால 4 ஸ்ட்ரோக் கூட உள்ள கொடுக்க முடியல, அப்படி தெரிச்சு வெளியில வருதுன்றவங்க 4 10 ஆகும், 10 20 ஆகும். அப்புறம் உங்களுக்கு 1 நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிஷம்ன்ற அந்த டைமிங் வேரியேஷன் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடிங்க, ரொம்ப சிம்பிளான ரெமடி. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னாக்கா சிம்பிளா வேணும், ஈஸியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த ரெமடி அருமையா வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் இந்த ரெமடி கொடுக்கும். வணக்கம்.